குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் புவியியல் லெசன் 2 பீடபூமிகள். சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமி ஆகும். உயரமான நிலப்பரப்பாக இருக்கும், ஆனால் மேற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இதை தான் பீடபூமின்னு சொல்கிறாங்க. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமின்னு சொல்கிறாங்க. இவை மலைகளை போன்று வன் சரிவுகளை கொண்டவை. மலைகள் எப்படி வன் சரிவாக இருக்கோ அதே போல் இதுவும் சரிவாக இருக்கும். பீடபூமிகள் 100 மீட்டரிலிருந்து 10,000 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படுகின்றன. இது 100லேருந்து 10,000 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படுமா. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னா திபெத் பீடபூமி. ஆகவே திபெத் பீடபூமியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தின் கூரை என்று அழைக்கிறோம். பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால், இப்போ பீடபூமிக்கு மேலே சமமான ஒரு நிலப்பரப்பு இருக்குமா, மேற்பரப்பு சமமாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேசை நிலம் எனவும் அது அழைக்கப்படுகிறது. மேஜை மாதிரி இருக்குமா. பொதுவாக பீடபூமிகளில் கனிமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கனிம வளம் அதிகமாக காணப்படும். இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாகபுரி பீடபூமின்னு ஒன்று இருக்குது. அங்கே கனிமங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கனிமங்கள் நிறைந்த பகுதியாக அது கருதப்படுகிறது. எனவே சுரங்க தொழில் இந்த பகுதியில் அந்த கனிமங்களை எடுக்கிறதுக்கு சுரங்கம் தோண்டி எடுப்பாங்க. அதனால் சுரங்க தொழில் அந்த பகுதியில் முக்கியமான தொழிலாக காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. நம்ம தென்னிந்தியாவில் தக்கான பீடபூமின்னு ஒன்று இருக்குது. இந்த பீடபூமி எப்படி உருவாச்சு அப்படின்னா எரிமலை வெடித்து அந்த எரிமலை குழம்புகள் அப்படியே இறுகி அந்த பாறைகளால் ஆனது தான் இந்த தக்கான பீடபூமி. இப்போ உங்களுக்கு தெரியுமா, இப்போ தர்மபுரி பீடபூமி தர்மபுரியில் இருக்கிற பீடபூமி அது ஒன்று. தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியவை தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகளாகும். அடுத்தது சமவெளிகள். சமவெளி சமமான மற்றும் தாழ்நில தோற்றமாகும். சமவெளிகள் இப்போ நம்ம வீடெல்லாம் கட்டியிருக்கிற பகுதி சமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சமவெளின்னு சொல்கிறது. அப்போ சமவெளி சமமான மற்றும் தாழ்வான நிலப்பகுதி, மலை மாதிரி உயர்ந்து இல்லாமல் தாழ்நில தோற்றம். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் ஆகும். கடல் மட்டம் எவ்வளோ இருக்கோ அதை விட 200 மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் தான் சமவெளின்னு சொல்கிறாங்க. சில சமவெளிகள் சீரற்றதாக காணப்படும். பள்ளமாக இருக்கும், மேடாக இருக்கும், கொஞ்சம் அப்படிலாம் இருக்கும். அப்போ சில சமவெளிகள் சீரற்றதாக காணப்படும். பெரும்பாலும் சமவெளிகள் ஆறுகள், அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுகின்றன. சமவெளியில் தான் ஆறுகள், துணை ஆறுகள்லாம் ஓடும். இங்கு வளமான மண்ணும் நீர்ப்பாசனமும் இருப்பதால், இப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளமான மண் காணப்படும். நீர்ப்பாசன வசதி இருக்கிறதுனால இங்கே வளமான மண்ணும் நீர்ப்பாசனமும் இருப்பதால் வேளாண்மை தழை தோங்குகிறது. வேளாண்மை நல்ல விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்குமா. மக்கள் வாழ்வதற்கு சமவெளிகள் ஏற்றதாய் உள்ளன. ஸோ அந்த மாதிரி செழிப்பான பகுதியில் தான் மக்கள் அதிகமாக வாழ்வாங்க. அப்போ மக்கள் வாழ்வதற்கு சமவெளிகள் ஏற்றதாக உள்ளன. எனவே அவை உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக சமவெளிகள் விளங்குகின்றன. மிக பழைய நாகரிகம்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் போன்றவை இந்த சமவெளிகளில் தோன்றியதை அறிவீர்கள். இந்த சமவெளி பகுதியில் தான், ஆற்றங்கரை பகுதியில் தான் நாகரிகம் தோன்றுச்சு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் தான் போன்றவை சமவெளிகளில் தோன்றியதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும். நம்ம கங்கை ரிவர் ஓடுது இல்லையா, அதுதான் வட இந்தியாவில் இருக்கிற அந்த கங்கை சமவெளியில் தான். அந்த கங்கை ரிவர் ஓடுற அந்த பகுதி நிலப்பரப்பு தான் கங்கை சமவெளி. இது உலகிலேயே பெரிய சமவெளிகளில் ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள்னு பார்த்தா காவேரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் கடற்கரை சமவெளிகள். இப்போ கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சமவெளிகளை என்ன பண்ணுறாங்க, கடற்கரை சமவெளிகள்னு சொல்கிறாங்க. அப்போ பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டி இருக்கிற அந்த தாழ்நில பகுதி இருக்கு இல்லையா, அதை கடற்கரை சமவெளிகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, ஆற்று சமவெளிகள் இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற சமவெளிகளில் தான் பண்டைய நாகரிகங்கள் தோன்றியது. அதனால் ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்குகின்றன. இப்போ இந்தியாவில் இருக்கிற சிந்து நதி மற்றும் எகிப்தில் இருக்கிற எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் இந்த லெசனுடைய புக் பேக் 1 மார்க்கே படிங்க. தேங்க்யூ.